சென்னையில உள்ள நட்சத்திர ஹோட்டல்ல தொழில் அதிபருடன் இரவு முழுக்க தங்கிய தீபிகா என்ற பெண் பாத்தீங்கன்னா அவருடன் உல்லாசம் அனுபவித்து விட்டு அவர் போதையில் இருந்த நேரம் பாத்தீங்கன்னா அவருடைய தங்க நகைகளை பறித்து கொண்டு அங்கிருந்து தப்பியும் ஓடி இருக்காங்க. இந்த சம்பவம் எல்லாம் எதுக்கு செய்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா தனது கள்ள காதலனுக்கு டூ வீலர் வாங்கி தருவதற்காக அந்த காதலி இது போன்ற சம்பவத்துல ஈடுபட்டது தெரிய வந்திருக்கு. சோ என்ன நடந்துச்சுன்னு வாங்க முழு தகவலை விரிவா பார்க்கலாம். நமது சேனல்ல பாத்தீங்கன்னா தினமும் நடக்கக்கூடிய பல்வேறு விதமான குற்ற சம்பவங்களை குறித்து உடனுக்குடன் செய்திகள் பதிவேற்றம் பண்ணிட்டு வரோம். நீங்களும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டா மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும். அந்த பெண்மணி பாத்தீங்கன்னா தங்க சங்கிலியை பறித்து கொண்டு இரவோடு இரவாக தப்பி சென்ற தீபிகாவை போலீசார் கைது செய்திருக்காங்க. அவரிடம் நடத்திய விசாரணையில பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா பல ஆண்களை இதே பாணியில் ஏமாற்றி உல்லாசம் அனுபவித்து விட்டு பணம் நகைகளை பறித்ததாகவும் இப்பொழுது அந்த பெண்மணி மாட்டிக்கொண்டதாகவும் கூறியிருக்காங்க. சென்னை ஹோட்டல்ல தொழில் அதிபருடன் இரவு முழுக்க தங்கிவிட்டு காலையில் நகையுடன் எஸ்கேப் ஆன இளம் பெண்ணை போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. அவரிடம் நடத்திய விசாரணையில பல பரபரப்பு தகவலும் வெளியாகி இருக்கு. இது தொடர்பாக போலீஸ் தரப்புல கூறப்படும் தகவல்கள் பாத்தீங்கன்னா சென்னை ஆவடி அருகே உள்ள காமராஜர் நகர் பகுதியை சேர்ந்தவர் மணி. இவருக்கு பாத்தீங்கன்னா 47 வயது ஆகுது. இவர் ஒரு தொழில் அதிபர். சென்னை கோடம்பாக்கம் நெடுஞ்சாலையில உள்ள ஸ்டார் ஹோட்டல் ஒன்றில் ரூம் எடுத்து தனது தோழி தீபிகாவுடன் மணி என்கிற அந்த நபர் தங்கியிருக்காரு. இருவரும் பாத்தீங்கன்னா இரவில் மதுவும் அறிந்திருக்காங்க. இரவில் மது மயக்கத்தில் மணி உறங்கிய நிலையில இருந்திருக்காரு. அவரது தோழியான தீபிகா காலையில் யாருக்கும் தெரியாமல் எஸ்கேப்பும் ஆகியிருக்காரு. லாட்ஜில பாத்தீங்கன்னா தோழியுடன் தங்கி மதுவில் மயங்கிய தொழிலதிபருக்கு விடிந்த பிறகுதான் தெரிந்தது நம்ம ஏமாற்றப்பட்டிருக்கோம் என. இரவு முழுக்க தங்கியிருந்தவரை திடீரென காணவில்லை என தேடிய மணிக்கு மற்றொரு அதிர்ச்சி காத்திருந்திருக்கு. தன்னுடைய 10 பவுன் தங்க சங்கிலியும் காணாமல் போயிருந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்திருக்காரு. இதையடுத்து தேனாம்பட்டை காவல் நிலையத்தில் மணி புகாரும் கொடுத்திருக்காரு. இது தொடர்பாக தேனாம்பட்டை குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து நகை திருடியதற்காக தீபிகாவை கைது செஞ்சிருக்காங்க. தீபிகாவிடம் போலீசார் விசாரணை நடத்தல பாத்தீங்கன்னா திருடிய தங்க சங்கிலியை தனது காதலன் சதீஷ்குமார், அவருக்கு பாத்தீங்கன்னா 24 வயது ஆகுது, அவருடன் சேர்ந்து 7 லட்சத்திற்கு விற்றதும் தெரிய வந்திருக்கு. நகையை விற்று கிடைத்த பணத்தில் தனது காதலனுக்கு பைக்கும் வாங்கி கொடுத்திருக்காரு. மீதமுள்ள பணத்தை பாத்தீங்கன்னா செலவு செய்வதற்காக இருவரும் வைத்திருந்ததும் தெரிய வந்திருக்கு. இதையடுத்து பாத்தீங்கன்னா பணம் மற்றும் பைக் விற்பனை செய்யப்பட்ட நகையையும் மீட்ட போலீசார் திருட்டுக்கு உதவியாக இருந்த காதலன் சதீஷ்குமாரையும் கைது செஞ்சிருக்காங்க. பின்னர் பாத்தீங்கன்னா தீபிகாவிடம் போலீசார் நடத்திய விசாரணையில அவர் பல திடுக்கிடும் தகவலும் கூறியிருக்காங்க. தீபிகா கூறியதாவது பாத்தீங்கன்னா பெற்றோரை பிரிந்து தனியாக வாழும் எனக்கு 17 வயதில் திருமணம் ஆகிவிட்டது. கணவர் தற்போது உடன் இல்லை. 4 வயதில் ஒரு மகனும் உள்ளான். எனக்கு ஏகப்பட்ட ஆண் நண்பர்கள் இருக்காங்க. மணியை நான் ஹோட்டல்ல சந்தித்தேன். இருவரும் ஒன்றாக மதுவும் அருந்தினோம். இரவில் போதை மயக்கத்தில் மணி மயங்கி விட்டார். இதுதான் சரியான சமயம் என நான் மணியிடம் இருந்து தங்க சங்கிலியை திருடி சென்றேன். எனது பாய் ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா பலரை எப்படி நான் ஏமாற்றி இருக்கேன். யாரும் பாத்தீங்கன்னா புகாரும் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் தற்போது நான் முதல் முறையாக மாட்டிக்கொண்டேன் எனவும் அவர் கூறியிருக்காரு. தீபிகாவையும் அவரது காதலன் சதீஷ்குமாரையும் நீதிமன்ற காவலில் தற்போது சிறையிலும் அடைக்கப்பட்டிருக்காங்க. தனக்கு திருமணம் ஆகவில்லை என கூறி ஒவ்வொரு நபரிடம் பழகி தீபிகா நகை பணம் திருடியும் பலரிடம் உல்லாசமாக வாழ்ந்து வந்திருக்காரு. ஒழுக்கம் தவறியதால் தற்போது இளம் வயதிலேயே சிறை கம்பி என்னும் நிலைக்கும் அவர் தள்ளப்பட்டிருக்காரு. இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா அந்த பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனுக்குடன் வந்து சேரும்.